முதலமைச்சர் எம் பக்தவத்சலம் கண்டன அறிக்கை வெளியிட்டார். கீவா ஜெகநாதன், குமரி ஆனந்தன் ஆகியோர் சுவாமிகளை நேரில் பார்த்து உரையாடினார்கள். மாப்போசி திமுகவினரின் அராஜகத்தை கண்டித்து தீர்மானமே கொண்டு வந்தார். நிலைமை எல்லை மீறி சென்றதை அவதானித்த கருணாநிதி அந்நேரம் தன்னுடன் மோதத் தொடங்கியிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரனை சரியாக பழிவாங்கினார். வாரியாரை அடித்தது எம்ஜிஆர் ரசிகர்கள் என ஆட்டத்தை திசை திருப்பினார். ஆனால் அதுதான் அவரின் வாழ்வில் மிக பெரும் தவறு. தெய்வத்தின் தண்டனை சரியாக இருந்தது. வாரியாரை நேரில் சந்தித்து உண்மையினை விளக்கினார் எம்ஜிஆர். வாரியாரை நேரில் கண்ட முதல் திமுக பிரமுக தலைவர் அவர்தான். அப்பொழுதுதான் அவரை வாழ்த்தி அனுப்பினார் வாரியார். அந்த வாழ்த்தில் கருணாநிதியினை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு முதலமைச்சராக அமர்ந்தார் ராமச்சந்திரன். அதன்பின் கருணாநிதியால் எழவே முடியவில்லை. 1987 வந்தாலும் சில மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்தது. வாரியரால் ராமச்சந்திரன் ஆசிர்வதிக்கப்படும் காட்சியே ராமச்சந்திரனுக்கு பெரும் வெற்றியினை பெற்றுக் கொடுத்தது. பொன்மனச் செம்மல் என வாரியார் சொன்ன அந்த வார்த்தையே ராமச்சந்திரனுக்கு அடையாளமாகி மங்கா புகழாகி அவரை அரசர் கோலத்திற்கு ஆக்கியது. சுமார் 30 ஆண்டுகள் திராவிட நாத்திக கோஷ்டியோடு மல்லுக்கட்டிய கிருபானந்த வாரியாருக்கு ராமச்சந்திரன் மூலம் பெரும் ஆறுதல் கிடைத்தது. அத்தோடு போலி நாத்திக அடையாளம் இங்கு ஒழிய ஆரம்பித்தது. அதன் பின்பே ஜெயலலிதா முதல்வராகி ஆலயம் எல்லாம் பகிரங்கமாக சென்றார். இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுதினமும் தான் ஒரு இந்து என்பதை பகிரங்கமாக சொல்கின்றார். வாரியாருடன் மோதியதில்தான் திமுகவின் அழிவு தொடங்கிற்று. முருகப்பெருமான் தன் ஞானவேல் மூலம் அந்த அரக்க கூட்டத்தை சரித்து போட்டார். வாரியார் மேலான தாக்குதலை கண்டிக்காத கருணாநிதி வாரியார் காலம் வரை எழவே இல்லை. முருகப்பெருமானின் அடி அப்படி இருந்தது. வரலாற்றின் மிகப்பெரிய சான்று இது. ஒரு அரசியல் வித்தகர் சாதாரண முருகன் கோவில் ஆண்டியிடம் தோற்று அவமானப்பட்ட பெரும் வரலாறு அது. அந்த தோல்விதான் இப்போதும் திமுகவை கந்த சஷ்டி கவசமாக மாறி துரத்தி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் சட்டசபை தேர்தலை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை